ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நீ அதை அடிக்கடி மறந்துடுற. நீ அதை அடிக்கடி மறந்துடுற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ ஃபர்கெட் தட் ஆஃபன். யூ ஃபர்கெட் தட் ஆஃபன். யூ ஃபர்கெட் அப்படின்னா நீ மறந்துடுற. ஃபர்கெட் அப்படின்னா மறக்கிறது. ஸோ யூ ஃபர்கெட் தட், அதை. ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி. நீ அதை அடிக்கடி மறந்துடுற. யூ ஃபர்கெட் தட் ஆஃபன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஃபர்காட் வாட் யூ செட். ஐ ஃபர்காட் வாட் யூ செட். ஐ ஃபர்காட் அப்படின்னா ஃபர்கட்டோட பாஸ்ட் டென்ஸ் ஃபர்காட். நான் மறந்துட்டேன். வாட் யூ செட், நீ என்ன சொன்னியோ அதை நான் மறந்துட்டேன். ஐ ஃபர்காட் வாட் யூ செட். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்னதை மறந்துடாத. நான் சொன்னதை மறந்துடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ ஏன் இங்கே வந்த. நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? Why did you come here? அப்படியே நீ ஏன் இங்கே வந்த. ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் அதை எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா, why did you come here? Why did you come here? நீ ஏன் இங்கே வந்த. ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா, why did you come here? Why did you come here? அப்படின்னா நீ ஏன் இங்கே வந்த. நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை அங்கே தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணும்னா, why did you come here? Why did you come here? இங்கே ஏன் நீ வந்த. Why did you come here? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like being here. I don't like being here. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கல. being here அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கல. I don't like being here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீதான்னு எனக்கு தெரியும். இது நீதான்னு எனக்கு தெரியும். இது நீதான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew it was you. I knew அப்படின்னா எனக்கு தெரியும். It was you. இது நீதான்னு. இது நீதான்னு எனக்கு தெரியும். I knew it was you. ஸோ இதுவே இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா, நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் இதை பண்ணணும், நீ கண்டுபிடிச்சிட்டியா, உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Did you know it was me? Did you know it was me? Did you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதா. It was me. இது நான் தானு. இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா. Did you know it was me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்ன எதையும் மறந்துடாத. நான் சொன்ன எதையுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't forget anything I said. Don't forget anything I said. Don't forget அப்படின்னா மறந்துடாத. anything I said, நான் சொன்ன எதையுமே மறந்துடாத. Don't forget anything I said. இது ஏன் உனக்கு அவ்வளவு முக்கியம். இது ஏன் உனக்கு அவ்வளோ முக்கியம், ஏன் இதை நீ இவ்வளோ பாதுகாப்பாக வச்சுருக்க, இது ஏன் உனக்கு அவ்வளோ முக்கியம், இது யார் வாங்கி கொடுத்தா அப்படிலாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Why is it so important to you? Why is it so important to you? Why is it so important அப்படின்னா இது ஏன் அவ்வளோ முக்கியம். to you உனக்கு, உனக்கு இது ஏன் அவ்வளோ முக்கியம். Why is it so important to you? ஸோ இதுவே உனக்கு இது அவ்வளவு முக்கியமா, உனக்கு இது அவ்வளவு முக்கியமா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Is it so important to you? Is it so important to you? Is it so important? இது அவ்வளவு முக்கியமா. to you உனக்கு, உனக்கு இது அவ்வளவு முக்கியமா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவனுக்கு இது ரொம்ப முக்கியம். அவனுக்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? It is so important to him. It is
so important to him. It is so important. இது ரொம்ப முக்கியம். to him அவனுக்கு இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இவ இதை அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. இவ சின்ன பிள்ளையா இருக்கும்போது இதை அடிக்கடி சொல்லுவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She used to say this often. She used to say this often. She used to say this. இவ இதை சொல்லுவா. ஸோ இப்போ சொல்ல மாட்டா, முன்னாடியும் வழக்கமாக ஒரு பண்ணிட்டு இருந்த விஷயம், ஆனால் இப்போ பண்ணுறது இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம யூஸ்ட் டு யூஸ் பண்ணணும். ஸோ ஷி யூஸ்ட் டு சே திஸ். இவ இதை சொல்லுவா. ஆஃபன் அடிக்கடி இவ இதை சொல்லுவா. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இருக்கிற வரையும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will take good care of you as long as I'm alive. I will take good care of you as long as I'm alive. I will take good care of you. நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். as long as I'm alive. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும். நான் எவ்வளோ நாள் இருக்கணும் அதுவரை நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். I will take good care of you as long as I'm alive. alive அப்படின்னா உயிரோடு இருக்கிறது. ஓகேவா? as long as I'm alive. நான் உயிரோடு இருக்கிற வரைக்கும் நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். ஓகேவா? இதுவே அவர் உயிரோடு இருந்த வரையும் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. எந்த குறையும் இல்லாமல் பார்த்துக்கிட்டாரு அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He took good care of us as long as he was alive. He took good care of us as long as he was alive. He took good care of us. அவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. as long as he was alive. அவர் உயிரோடு இருந்த வரைக்கும். பாஸ்டில் சொல்கிறோம், ஏன்னா முன்னாடி நடந்த விஷயத்தை பற்றி சொல்கிறோம். அதனால he was alive. உயிரோடு இருந்த வரைக்கும் அவர் எங்களை நல்லா பார்த்துக்கிட்டாரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். கண்டிப்பாக இவன் உன்னை நல்லா பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? எனக்கு ரொம்பவே கோபம் வரும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I am very short tempered. ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னா கோபம் வருது. ஓகேவா? ஸோ கோபப்படுவாங்க இல்லையா? அடிக்கடி டக்குன்னு கோபப்படுவாங்க இல்லையா? ஸோ அவங்கள தான் ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்டு அப்படின்னா எனக்கு ரொம்ப கோபம் வரும் அப்படின்னு சொல்கிறது. ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்டு. நான் இப்போவே சொல்லிடுறேன், எனக்கு ரொம்ப கோபம் வரும். ஐ எம் வெரி ஷார்ட் டெம்பர்டு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். நான் இங்கே இல்லைனா நீ தனியாக இருப்ப. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? You will be alone if I am not here. You will be alone if I am not here. You will be alone. நீ தனியாக இருப்ப. If I am not here. நான் இங்கே இல்லைனா you will be alone. alone அப்படின்னா தனியாக இருக்கிறது. ஸோ you will be நீ இருப்ப. எப்படி இருப்ப? alone தனியாக. if I am not here. நான் இங்கு இல்லை என்றால். ஸோ அந்த all அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம if யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் எல்லாருமே இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I want everyone to be here. I want everyone அப்படின்னா நான் எல்லாரும் ஆசைப்படுறேன். எதுக்கு? டு பி ஹியர், இங்கே இருக்கிறதுக்கு. எல்லாரும் இங்கே இருக்கிறதுக்கு நான் ஆசைப்படுறேன். I want everyone to be here. இதுவே இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருமே இங்கே இருக்கக்கூடாது, எல்லாரும் கிளம்பிடுங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் யாருமே இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? No one should be here shortly. No one should be here. இங்கே யாருமே இருக்கக்கூடாது. ஷார்ட்லி அப்படின்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில், கூடிய விரைவில், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் போயிருக்கணும். No one should be here shortly. ஸோ இது எப்படின்னா நம்ம வந்து டைரெக்டாக கமெண்ட் பண்ணுறது. ஓகேவா? ஸோ யாருமே இருக்கக்கூடாது, எல்லோரும் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக சொல்கிறதுக்கு நம்ம இது யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவே in a little while no one should be here. in a little while no one should be here. ஸோ இதுவும் எப்படின்னா
ஃபார்மலாக சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு இன் a little while no one should be here, இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே everyone needs to be gone from here shortly. Everyone needs to be gone from here shortly. Everyone needs to be gone அப்படின்னா எல்லாருமே போயிருந்துருக்கணும். From here இந்த இடத்த விட்டு இங்கேருந்து எல்லாருமே போயிருக்கணும். ஷார்ட்லி அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் எல்லாருமே இங்கேருந்து போயிருக்கணும். Everyone needs to be gone from here shortly. ஸோ இப்படியும் சொல்லலாம். ஸோ இதுவே ரொம்ப கண்டிப்பாக எல்லாரும் போயிருக்கணும் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதுக்கு no one is to be here soon. No one is to be here soon. ஸோ சீக்கிரமாக இங்கே யாருமே இருக்கக்கூடாது, எல்லாரும் போயிருக்கணும். No one is to be here soon. ஸோ இது மாதிரி நிறைய விதங்களில் இந்த ஒரு சென்டென்ஸை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னன்னு பார்க்கலாம். இதுவே எல்லாரும் இங்கே இருக்கணுமா, எல்லாரும் இங்கே இருக்க வேண்டுமா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா, நீ அந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா, ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். டிட் யூ லீவ் தட் பிளேஸ் இம்மீடியட்லி. டிட் யூ லீவ் தட் பிளேஸ் இம்மீடியட்லி. டிட் யூ லீவ் தட் பிளேஸ் அப்படின்னா நீ அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டியா. டிட் யூ லீவ் அப்படின்னா கிளம்பிட்டியா. ஸோ இங்கே நம்ம டிட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அகெயின் நம்ம லெஃப்ட், ஏன்னா கிளம்பிட்டியா அப்படிங்கிறது லெஃப்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு டிட்டும் யூஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ நம்ம ஆல்ரெடி டூவை டிட்டாக சேஞ்ச் பண்ணிட்டோம் பாஸ்ட் டென்ஸ்க்கு, அதனால லீவ் தான் யூஸ் பண்ணணும். டிட் யூ லீவ் தட் பிளேஸ் இம்மீடியட்லி, நீ இந்த இடத்த விட்டு உடனே கிளம்பிட்டியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போக மாட்டேன். நான் இங்கே வரப்பெல்லாம் அங்கே போக மாட்டேன், எப்பயாவது தான் போவேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I don't go there whenever I come here. I don't go there, நான் அங்கே போக மாட்டேன். Whenever I come here, நான் எப்போலாம் இங்கே வரணும் அப்போலாம் அங்கே போக மாட்டேன். I don't go there whenever I come here. ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும். நீ கண்டிப்பாக அவங்க சொல்கிறத கேட்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். You must listen to them. You must listen to them. ஓகேவா? நான் நாளைக்கு அங்கே போகிறேன், நான் நாளைக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐம் கோயிங் தேர் டுமாரோ. ஐம் கோயிங் தேர் டுமாரோ. ஐம் கோயிங் அப்படின்னா நான் போகிறேன், தேர் அப்படின்னா அங்கே, நான் அங்கே போகிறேன். டுமாரோ அப்படின்னா நாளைக்கு, நான் நாளைக்கு அங்கே போகிறேன். ஐம் கோயிங் தேர் டுமாரோ. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I was very happy yesterday. I was very happy yesterday. I was very happy அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். yesterday அப்படின்னா நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மறுபடியும் பண்ணிட்டு இருக்கியா, நீ இதை மறுபடியும் செஞ்சிட்டு இருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம். Are you doing this again? Are you doing this again? Are you doing this again அப்படின்னா இதை மறுபடியும் பண்ணிட்டு இருக்கியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். She was working there. She was working there. She was working அப்படின்னா அவள் வேலை செஞ்சுட்டு இருந்தா. there அங்கே, இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. ஓகேவா? என்னால் ஏன்னு சொல்ல முடியலை, என்னால் ஏன்னு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். I can't explain why. I can't explain why. I can't explain அப்படின்னா என்னால் விவரித்து சொல்ல முடியல. எக்ஸ்பிளைன் அப்படின்னா விவரமாக சொல்கிறது, விளக்கி சொல்கிறது. ஸோ I can't explain, என்னால் விளக்கி சொல்ல முடியல. why அப்படின்னா ஏன்னுனால விளக்கி சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். He wants to know about him. He wants அப்படின்னா அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுறான். to know தெரிஞ்சுக்கிறதுக்கு, about him அவனை பற்றி, இவன் அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். he wants to know about him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லோருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். everyone won't be the same. everyone won't be the same. everyone அப்படின்னா எல்லோரும், அனைவரும். won't be the same அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க.
எவ்ரி ஒன் won't be the சேம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். டைம் 1 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. டைம் 1 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் 1:15. இட்ஸ் 1:15. குவார்ட்டர் அப்படின்னா கால் இல்லையா? ஸோ இட்ஸ் குவார்ட்டர் அப்படின்னா இன்னும் கால் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்குது. 1 1 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When I got home, everyone was waiting for me. When I got home, everyone was waiting for me. When I got home அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தப்போ everyone அப்படின்னா எல்லோரும் was waiting காத்திருந்தார்கள் for me எனக்காக. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக காத்திருந்தாங்க. When I got home, everyone was waiting for me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கேட்கல. எனக்கு தேவையே இல்லை, நான் இதை கேட்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't ask for it. I didn't ask for it. I didn't ask அப்படின்னா நான் கேட்கல. for it அப்படின்னா இதுக்காக நான் கேட்கல. I didn't ask for it. ஓகேவா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.